பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்தளவு தங்கமயிலோட அம்மா பாக்கியம் தங்கமயில வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது. நீ துப்பு கெட்டவ, உனக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னைய எப்படியாச்சும் பேசி கெஞ்சி கூத்தாடி அவங்களோட போக சொல்லி தானே உன்னைய சொன்னேன். நீ என்ன இப்படி நான் சொல்றத எதுவுமே கேட்காம அங்க வந்து எதுக்கு நான் சொல்லாததெல்லாம் சொன்னேன், அவங்க கொடுமைப்படுத்தலன்னு எதுக்கு சொல்ற? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த பாக்கியம் திட்டிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நீ வீட்லயே இருக்கக்கூடாது. எங்கேயாச்சும் போய் செத்து தொலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன தங்கமயிலே வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இங்க நம்ம பாண்டியனையும் சரவணனையும் கடையில காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதை போட்டு வை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வழக்கம் போல பாண்டியன் கடையை விட்டு வெளியில கிளம்பிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க தங்கமயில் வருது. தங்கமயிலுக்கிட்ட மாமா என்னைய போக மட்டும் சொல்லிடாதீங்க, நான் கடைசியாக உங்ககிட்ட ஒரு தடவை ஒரே கொஞ்சம் பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆனால் சரவணன் இருந்துக்கிட்டு நீ எதா இருந்தாலும் கோர்ட்டில் பேசு, இங்கெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி தங்கமயில் பேச வர்றதை கூட கேட்காம நம்ம சரவணன் தங்கமயில திட்டி அனுப்பி விட்டுறாப்ல. தங்கமயில் அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியில வரும் பொழுது கரெக்டா நம்ம சரவணனோட முன்னாள் காதலி அஞ்சலி அங்க வந்துடுறாங்க. ஸோ யாரு என்ன அப்படிங்கிறது அஞ்சலிக்கு தெரியாது இல்லையா, தங்கமயில் யாரு என்னன்னு. அதுக்கப்புறம் சரவணன்கிட்ட போய் யாரு அழுதுகிட்டே போறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னோட மனைவி தான், எங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை, அதனால தான் அழுதுகிட்டு போறா அப்படின்னு மட்டும் சொல்றாப்புல. என்ன பிரச்சனை, டைவர்ஸ், இதை பற்றி எதுவுமே அஞ்சலி கிட்ட நம்ம சரவண சொல்லவே இல்லை. சரி எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கப்ப, இல்லை ஃபோன்லேயே நீ ரொம்ப டென்ஷனாக பேசினல்ல, அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து கடைக்கு கஸ்டமர்லாம் வர்றதுனால நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், கடையில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சரவண அஞ்சலியையும் அனுப்பி வச்சிட்றாப்புல. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் தங்கமயில் நேராக வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழியாக ஒரு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மீனா எப்படி தான் ஆட்டோவில் வந்தாங்கன்னு தெரியல. மீனா தங்கமயில பார்த்துட்றாங்க. ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு தான் போகிறாங்க. ஆனால் தங்கமயில் போகிற ரூட்டை பார்த்த உடனே இவ எங்கே இங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிப்பாட்டி இறங்கி வந்து பார்த்தா கிணத்துல குதிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. குதிக்க போகிற நேரத்தில் கரெக்டாக தங்கமயில நம்ம மீனை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் நான் எல்லாத்துக்குமே வேண்டாவதெல்லாம் போயிட்டேன், வீட்லேயும் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சதே புகுந்த வீடும் பிறந்த வீடும் தான், இந்த 2 வீட்லேயும் என்னை வெளியில் அனுப்புனா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம மீனா எப்படியோ அட்வைஸை போட்டு அதோ ஆட்டோவிலேயே அழைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ மீனா தங்கமயில எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் சென்னையிலேருந்து நம்ம கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்குமே கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, துணிமணிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஆனால் நம்ம கதிரோட ஃபேஸ் ரியாக்ஷனே கொஞ்சம் மாறிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு நம்ம அரசி பார்த்துட்டு கேட்குறாங்க. ஆனால் என்ன நம்ம கதிர் சொல்ல முடியுமா, நாங்கள் ட்ரைனிங் போகிற மாதிரி போகலை, ஹனிமூனுக்கு தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளார போயிடுறாரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.